ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதாஸ்ரீ சேனல். யாரெல்லாம் மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா போலி. கடலப்பருப்பை வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆர் 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சைட் பை சைடு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மைதா மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கிறேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்றனால லைட்டாக உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைங்க. நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிற வரைக்கும் பிசைங்க. ஏன் மஞ்சத்தூள் போட சொல்கிறேன் அப்படின்னா கலருக்காக மஞ்சத்தூள் போடுறோம். ரொம்ப போடாதீங்க, லிமிட்டடாக போட்டுக்கோங்க. கடலப்பருப்பை குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 ஆர் 4 5 விசில்ஸ் கூட விடுங்க. ஏன்னா கடலப்பருப்பு வந்து சீக்கிரம் வேகாது. நல்லா அது வந்து அப்போ தான் நம்மளுக்கு வந்து மெஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயில் அந்த கடலப்பருப்பை கொட்டி நல்லா வந்து கிளறினதுக்கு அப்புறமா வெல்லத்தை வந்து நல்லா நசுக்கி தூள் பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறின பிறகு அது ஆறினதுக்கு அப்புறமா அதை நான் மிக்சியில் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கினேன். பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. பூர்ணத்தை ரவுண்டாக பால் மாதிரி உருட்டிக்கணும். அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற மாவையும் உருட்டிட்டு இலையில தட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா கவரில் தட்டி போட்டு எடுத்துட்டோன்னா போலி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மகிதாஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் போலி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.